ஹலோ, வெல்கம் டு குஹன் மாம்ஸ் சமையல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி. ஸோ குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், 3 வெங்காயம் நல்ல நீல வாக்கத்தில் கட் பண்ண 3 வெங்காயத்தையும் போட்டு உப்பை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின உடனே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அடுத்து நம்ம கொத்தமல்லி, கறிவேப்பிலை, டொமேட்டோ இந்த 3த்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மேஷ் ஆகுறதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்ச உடனே என்ன ஆகும்னா, அந்த டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகி வந்துரும். இப்போ நல்ல சுஹானா வெஜ் பிரியாணி மிக்ஸ் இது மினிட்ஸில் இன்ஸ்டாமார்ட்டில் இதுலலாம் எங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ளேவருக்கோசரம் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிவிட்டு, நான் பக்கத்தில் சிக்கனை தயிர், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதை போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு கொஞ்ச நேரம் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வர வரைக்கும் மூடி வச்சிருவேன். அதுக்குள்ளே ரைஸை ஊற வச்சிடலாம். ரைஸ் 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. ஸோ நல்லா ஊற வச்சுட்டு இந்த 2 கிளாஸ் தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு லைட்டாக அந்த தண்ணி பாயில் ஆகும்போது நம்ம அந்த 1 கிளாஸ் அரிசியும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த அரிசியும் தண்ணியும் கொதிச்சு வந்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் அதை மூடி வைக்கலாம். அது பக்கத்துல என்ன பண்ணோன்னா, ஒரு தோசை தவா வச்சுட்டு அதை சூடுபடுத்திட்டு இருக்கலாம். இது அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று மண்ணா கலந்து வரும்போது இந்த குக்கரை தூக்கி அந்த தோசை தவா மேலே வச்சுட்டு ஒரு தம் போட்டுடலாம். ஸோ தம் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. ஹாய்.